தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை வாக்குகளுக்கூடாக உறுதிப்படுத்தினால் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் கொள்கைகளையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உலகுக்கு அறிவிக்கின்ற, தென்னிலங்கைக்கு அறிவிக்கின்ற ஒரு முயற்சியாக. போர் நிறுத்தமாக இருக்கலாம், போரின் போது இலங்கை அரசு தோல்வி கண்ட நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்று எல்லாவற்றையும் இலங்கை அரசு தன்னை பலப்படுத்தவும் தமிழ் மக்களை அழிப்பதற்கும் தனக்கான நண்பர்களை ஒருங்கிணைப்பதற்கும் இலங்கை அரசு பயன்படுத்திய தவிர அந்தமன் அவர்களின் சொந்தமன் என்பதை வலியுறுத்துகின்ற தன்மை உள்ளதாக அமைய வேண்டும். அதாவது ஈழத்தமிழுடைய இறமையை மீளுறுதி செய்வதாக அமைய வேண்டும். அது பிரிவினையும் அல்ல, அதற்காக நம் முயற்சிகள் பயங்கரவாதம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்ற தன்மை வேண்டும். 10 வருஷத்துக்கு முதல் எடுத்த முடிவு அரசியல் சூழ்நிலை இப்ப இல்லை. அரசியல் என்றது ஒரு டைனமிக் சேஞ்ச். இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு மாறும். அந்த அரசால் உருவாக்கப்பட்ட அந்த தாயகம், தேசியம், தன்னாட்சி என்கின்ற தன்மையை பேணுகின்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரு சிங்களவனுக்கு வாக்களிச்சு போட்டு வந்து தேசியம் பற்றி கலைக்காத ஏனென்றால் உண்ட தமிழர் உண்ட வேறுபாடுகளை களைந்து உண்ட ஒரு இனத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்க எல்லாம் என்னென்ன தேசியம் பேசி உங்களுக்கு விடுதலையை பெற்று தருவேன். பல அரசு தலைவர்களை கண்டு ஏமாற்றம் அடைந்த நிலையில் இன்னும் பேரம் பேசத்தான் போகின்றோமா? இங்கே அந்த பொதுக் கொள்கை உருவாகிறது. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ், உயிரோடை தமிழில் அன்றுகளே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம், அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு இலக்கின் சிந்தனையாக ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இது அமைகின்றது. கலையத்தில் இங்கே மாஸ்டர் இணைந்திருக்கின்றார், அரசு அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனாஜானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமையை தேர்தல் மேடையில் மீள் உறுதி செய்யப்படும் அளவுக்கே பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் தேசியத்தின் சின்னம் ஆவார். அரியநேத்திரன் தொடர்பாக கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக பேசப்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன். இது எவ்வாறு வலு சேர்க்கும்? கடந்த வாரம் மிக முக்கியமான மாற்றம் ஈழத்தமிழ் அரசியல் வரலாற்றில் 1976ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிகழ்ந்திருக்கின்றது. 7 ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளும் 7 குடிசார் அமைப்புகளும் சேர்ந்து அதற்கு பின்னால் பல குடிசார் அமைப்புகளோட பக்கத்துணையோட கூட ஒரு பொது கட்டமைப்பை, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்பின் சார்பாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினருமான அரியநேத்திரன் அவர்களை அறிவித்திருக்கின்றார். இந்த மாற்றமானது திரும்பவும் ஒரு பொது வழியில் தமிழ் அரசியல் கட்சிகள் பயணிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. அந்த நிலை எடுக்கின்ற பொழுது அதனை உறுதி செய்யக்கூடிய முறையில் தான் அரியநேத்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தந்த செல்வா கலைரங்கில் உரை நிகழ்த்தி இருக்கின்றார். அந்த உரையினுடைய விளக்கமாக தான் இந்த ஆசிரியர் தலைங்கம் அமைகின்றது. ஏனென்றால் அவருடைய பார்வையில் தான் நாங்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய தமிழ் பொதுக்கட்டமைப்பு கூட கூறுகின்றார்கள். அந்த தமிழ் பொதுக்கட்டமைப்பினுடைய அந்த எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவர் கூறுகின்றால் தமிழ் தேசியத்தின் குறியாக மட்டுமே நான் இருப்பேன், இலங்கை சோசியலிச குடியரசின் தலைவராக வருவதற்காக நான் போட்டியிடவில்லை. தமிழ் தேசியமெனில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் வலியுறுத்துகின்ற அடையாளமாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்ல, இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி வரைதான் இந்த பணி தொடரும் என்றும் அதன் பின்னர் மீளவும் தமிழ் பொதுக்கட்டமைப்பு தான் எதிர்காலத்தை எப்படிதான் முன்னெடுக்கிறதை பற்றி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இதன் வழியாக இந்த இலங்கை அரசு தலைவர் தேர்தல் பொது மேடையை
எவ்விதமாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு கருத்தை தான் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த மாதிரியாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை வாக்களுக்கூடாக உறுதிப்படுத்தினால் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் கொள்கைகளையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை உலகுக்கு அறிவிக்கின்ற, தென்னிலங்கைக்கு அறிவிக்கின்ற ஒரு முயற்சியாக இந்த பொது வேட்பாளர் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் அவர் அளித்த இன்னொரு பேட்டியில் 13வது திருத்தத்தை தான் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும், ஆனால் இது விடயமாக தனக்கும் பொதுக்கட்டமைப்பில் இருப்பவர்களுக்கும் இடையில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது என்றும், இதனை எதிர்வரும் வாரங்களில் தான் பொதுக்கட்டமைப்புடன் பேசி ஒரு பொதுக்கொள்கைக்குள் எல்லோரையும் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு பொதுக்கொள்கை வெளியிடும் என்று கூறியிருக்கின்றார். அந்த பொதுக்கொள்கை தான் மிக முக்கியமான ஒன்றாக அமைய இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு பொதுக்கொள்கை என்பது 1975ஆம் ஆண்டில் தந்தை செல்வநாயகம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே பிரகடனப்படுத்திய தமிழர் தன்னாட்சிக்கான பிரகடனத்தையும், பிறகு 1976இல் வட்டுக்கோட்டை தீர்மானமாக தமிழ் அரசியல் கட்சிகளால் ஈழத்தமிழர்களுடைய கொள்கையாக மாற்றப்பட்டதையும், அதனுடைய அடிப்படையில் 1977 பொதுத் தேர்தலின் பின்னர் அது தமிழர்களுடைய அரசியல் கோட்பாடாக உலகத்துக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அரசியல் கோட்பாடு அந்த தமிழர்களுடைய இறைமையின் அடிப்படையிலான தன்னாட்சியின் தாயகத்தை பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளுடன் கூடிய ஒரு ஆட்சி முறைமைக்குள் கொண்டு வருவது என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதும் அல்லாமல், அதனை ஜனநாயக வழிகளில் ஸ்ரீலங்கா ஏற்காவிட்டால் வேறு எந்த வழிகளிலும் அதனை நாங்கள் அடைவோம் என்று கூறியதான் 1972 இருந்து 1978 மட்டும் 6 ஆண்டுகள் ஒரு தேச நிர்மாண காலமாக, ஒரு நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் காலமாக அமைந்து 1978ஆம் ஆண்டில் இந்த நடைமுறை அரசு என்று சொல்லப்படுகிற டிஃபெக்டோ ஸ்டேட் என்று சொல்லப்படுற நிலையை தமிழர்களுக்கு உருவாக்கியது. அந்த டிஃபெக்டோ ஸ்டேட்டில், அந்த நடைமுறை அரசில் தான் 31 ஆண்டுகள் சீருடை அணிந்த முப்படைகளுடனும் சட்டவாக்க, சட்ட அமுலாக்க, நிர்வாக கட்டமைப்புகளுடனும் தமிழ் மக்கள் தங்களுக்கான தங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பை, வளர்ச்சிகளை ஏற்படுத்தி வந்தார்கள் என்பது வரலாறு. ஆகவே அது திட்டமிட்ட முறையில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் எண்ணெய்களின் மூலமாக மீண்டும் ஸ்ரீலங்கா படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்று மட்டும் 15 ஆண்டுகள் சென்றிருந்தாலும் கூட அந்த ஆக்கிரமிப்புக்குள், அதாவது 79ஆம் ஆண்டில் இருந்திருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் இன்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒரு சிறிய பெயர் மாற்றத்துடன் அதே வடிவிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1983ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட 6வது திருத்தம் இன்றைக்கும் தமிழ் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை கூறுவதையோ அல்லது ஒன்று கூடுவதையோ, பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாவற்றையுமே தடை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலுக்குள் தான் இப்பொழுது அரியன் நேத்திரன் அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்த வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தால் அந்த உரையில் நாங்கள் எவ்விதமாக மேலும் அந்த உரை தெளிவு பெற வேண்டும் என்கின்ற அந்த திறனாய்வுக்குள் இப்பொழுது செல்லாமல், இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி மேலும் எவ்விதமாக முன்னோக்கி நகர்த்தலாம் என்ற வகையில் தான் இந்த ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த பொது வேட்பாளர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அரிய நேத்திரன் அவர்கள் எல்லா தூதரகங்களையும் தொடர்பு கொண்டு அந்த தூதரகங்களுக்கு இப்பொழுது தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்துக் கூற வேண்டும். அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக் கூறுகின்ற பொழுது அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக் கூறுகின்ற அந்த தன்மையை புலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் தங்கள் நாடுகளில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஊடகங்களுக்கு ஊடாக உலகத்துக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அவ்விதமாக உலகத்துக்கு தெளிவுபடுத்தப்பட்டுத்தான் இந்த தமிழர்களுடைய வலிய தன்னாட்சி உரிமையை அவர்கள் உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வர முடியும். அதே நேரத்திலே இவர்கள் தமிழர்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமை இலங்கைக்குள் இழக்கப்பட்டிருப்பதையும் இவர்கள் சிங்கள மக்களுக்கும் மற்றும்
முஸ்லிம் மலிக மக்களுக்கும் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். ஆகவே இந்த உள்ளக தன்னாட்சி உரிமை இழக்கப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது இருக்கின்ற எந்த ஒரு அரசாங்கமும் 1972ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்கான ஒரு தேர்தலை நடத்தவில்லை. அவர்கள் தங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை அடிப்படையிலான இலங்கை அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலை, இலங்கை பாராளுமன்றத்தை தெரிவு செய்கின்ற தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உண்மையைத்தான் இந்த பொது வேட்பாளர் கூடாக வெளிப்படுத்த வேண்டிய தன்மை இருக்கின்றது. அவ்விதமாக வெளிப்படுத்துவதன் மூலம் 2 விடயத்தை வலியுறுத்த வேண்டும். ஒன்று என்றால், இந்த தமிழ் மக்களுடைய இறமையை தமிழ் மக்கள் தங்களுடைய மண்ணில் மீளுறுதி செய்வது என்பது இலங்கை தீவில் இருக்கின்ற வேறு எந்த இனங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்ற வரலாற்றினுடைய தன்மை, வரலாற்றினுடைய உண்மை. அந்த தன்மையில் உறுதி செய்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற மற்றைய எல்லா மக்களையும் இணைத்து இலங்கைத்தீவினுடைய பாதுகாப்பையும் இலங்கைத்தீவினுடைய பொருளாதாரத்தையும் ஊக்கப்படுத்துகின்ற வளர்ச்சி நோக்கி செலுத்துகின்ற ஒன்றாகத்தான் அது அமையும். இந்த தன்மையை அவர்கள் எடுத்துக்கூட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் போதிய சரியான பாதைகளில் தமிழர்களுடைய அரசியல் வளர்ச்சிகளை தமிழர்களை எடுத்து கூறாமல் விட்ட காரணத்தினாலும் அதனை சிங்கள பௌத்த பேரினவாதம் தன்னுடைய தேவைக்கேற்ப திரிவாதம் செய்ததாலும் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கிலேயே அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது தெரியாத ஒரு நிலை இருந்ததால் தான் அந்த மக்கள் மீதான யுத்தம் நடத்தப்பட்ட பொழுது அதற்காக ஒவ்வொரு சிங்கள அரசு தலைமைகளும் வெளிநாடுகளில் இருந்து கடன்களையும் உதவிகளையும் பெறுவதாக பெற்று நாட்டை பொருளாதார வங்குரோத் நிலைக்கு கொண்டு செல்கின்றதும் அல்லாமல் அவரவர்கள் ஊழல் மூலமாக தங்களுடைய குடும்ப ஆட்சிகளையும் தங்களுடைய கட்சி ஆட்சிகளையும் பலப்படுத்திக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இது இப்பொழுது சிங்கள மக்களாலும் இலங்கையில் இருக்கின்ற மற்ற மக்களும் உணரப்படுகின்றது. இந்த சூழலில் அங்கிருக்கின்ற மக்களுடைய பலம் அந்த மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் என்ற அடிப்படையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆக அந்த தமிழ் தேசியத்தினுடைய சின்னமாக தான் இருக்கிறதாக அரியநேயத்தின் அவர்கள் கூறுகின்ற பொழுது அது அந்த மண் அவர்களின் சொந்த மண் என்பதை வலியுறுத்துகின்ற தன்மை உள்ளதாக அமைய வேண்டும். அதாவது ஈழத்தமிழுடைய இறமையை மீளுறுதி செய்வதாக அமைய வேண்டும். அது பிரிவினையும் அல்ல, அதற்காக முயற்சிகள் பயங்கரவாதம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துகின்ற தன்மை வேண்டும். அதே தன்மையுடன் உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் அனைத்துலக நாடுகளையும் அனைத்துலக அமைப்புகளையும் அணுகுவதன் மூலம் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழர்களுடைய வாழ்வுக்கான போராட்டம், தமிழர்களுடைய உயிர் வாழ்வுக்கான உடைமைகளை பாதுகாப்பதற்கான தங்களுடைய நாளாந்த வாழ்வை தக்க வைப்பதற்கான இந்த போராட்டம் ஒரு உலகத்தினுடைய தேசிய உடைமை போராட்டத்தில் ஒன்றாக இருக்கின்றதை தவிர அதை ஒரு பயங்கரவாத தன்மை கொண்டதாகவோ அல்லது பிரிவினைவாத தன்மை கொண்டதாகவோ செய்யப்பட்டுள்ள திரிவாதத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அதைத்தான் இந்த கட்டத்திலே இதிலே இந்த ஆசிரியர் தலையங்கம் எடுத்து கூறுகின்றது. நன்றி மாஸ்டர். நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். அரசர்கள் ஆசிரியர் தலையங்கத்தினூடாக பொது வழியில் பயணிக்கும் ஒரு செயல்பாடாக கருதப்படுகின்ற என்று அரியநேத்திரன் அவர்கள் கூறியதை மாஸ்டர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய வருங்காலம் தொடர்பாக, அவர்களுடைய அரசியல் தொடர்பாக, அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக, அவர்களுடைய இறமை தொடர்பாக எந்த ஒரு விதத்திலும் சரியாக செயல்படவில்லை. இப்பொழுது அந்த பொது வழியில் செயல்பட்டு இவற்றை உறுதிப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதா? அதாவது கட்சிகளை ஒரு பக்கத்தில் ஒதுக்கிவிட்டு தமிழ் மக்களுக்காக செயல்பட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டதா? ஏனென்றால் காலம் கடந்தால் சில வழியில் இப்ப பாருங்கள், ஞாபகம் இருக்கின்றது, மாஸ்டர் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது கூறினார், தமிழ் மக்களை ஒரு குழுமமாக அவர்கள் சித்தரிப்பதற்காக முயற்சி எடுக்கிறார் என்ற விடயங்கள் கூறியது ஞாபகம் இருக்கிறது. பொது வழியில் செயல்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. அதை இந்த பொது வேட்பாளர் நூடாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் 2002ஆம் ஆண்டு கூட ஒரு எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை விடுதலை புலிகள் கையில் எடுத்திருந்தார்கள். அதனால் தான் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி ஒரு தங்களுக்கான அரசியலை தாங்கள் சொல்ல வருவதை அனைத்துலக மட்டத்தில் ஒரு தொடர்பாடலுக்காக பயன்படுத்தி இருந்தார்கள். இப்ப அதே போன்று மீண்டும் தேசியம் சார்ந்து ஒருங்கிணைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் இது அனுபவத்தின் ஊடாகத்தான் வந்தது. என்னென்று சொன்னால் உளவு காலமும் 15 வருடங்களாக இலங்கை அரசுக்கு மாறி மாறி வழங்கப்பட்ட அத்தனை சந்தர்ப்பங்களையும் இலங்கை அரசு தவறவிட்டது. அதனை உதாசீனப்படுத்தியது, அதனை நிறைவேற்ற தவறியது.
அதற்கு முன்னர் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் போர் நிறுத்தமாக இருக்கலாம், போரின் போது இலங்கை அரசு தோல்வி கண்ட நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்று எல்லாவற்றையும் இலங்கை அரசு தன்னை பலப்படுத்தவும் தமிழ் மக்களை அழிப்பதற்கும் தனக்கான நண்பர்களை ஒருங்கிணைப்பதற்கும் இலங்கை அரசு பயன்படுத்தியதே தவிர ஒரு தீர்வை காணுவதற்காக இலங்கை அரசு அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவில்லை. இப்ப இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் அத்தனையும் முடிவடைந்து விட்டது என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தாங்கள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தருணம் இது. இது உலகம் அங்கு நடைபெறாததும் இல்லை. இப்ப பங்களாதேஷில் அண்மையில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் பங்களாதேஷ் இந்த ஹசீனா அவர்கள் தப்பியோடி இருந்தார். அந்த தேர்தலை அதாவது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அந்த தேர்தலை எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிருந்தன. ஏனென்று சொன்னால் 15 வருடமாக ஆட்சியில் இருக்கிறார், அங்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன, எதிர்கட்சிகள் மீது அடக்குமுறைகள் இருக்கின்றன என்று ஏராளமான குற்றச்சாட்டு. அது உண்மையில் மேற்குலகம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தான். ஆனாலும் அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள். அங்கு வாக்கு விகிதம் 40% தான் மக்கள் வாக்களிச்சிருந்தார். அதாவது 60% மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அந்த 40% ஹசீனா கிட்டத்தட்ட 300 பேரை கொண்ட நாடாளுமன்றத்தில் 224 எடுத்திருந்தார் சீட்டை. எதிர்கட்சிகள் புறக்கணித்தபடியால் 11 சீட் அவர்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அவர்கள் புறக்கணிக்க சொன்னவர்கள். அடுத்ததாக சுயேட்சைக்கு 65 ஆசனங்கள் கிடைத்தது. அப்ப பல இடங்களில் இந்த தேர்தல் முறையில் அதாவது அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கான ஒரு அவர்களின் உரிமைகள் கிடைக்க இடத்திலோ அல்லது ஏமாற்றப்படும் இடத்திலோ அவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அல்லது சுயமாக தங்கள் முடிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழியை அது எங்களுக்கு தருகின்றது. அதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டது எங்கள் தவறாக இருக்கலாம் இவ்வளவு காலம். உதாரணம் பாருங்கள், நீங்கள் மணிப்பூர் அங்கும் தேர்தல் இடம்பெற்ற போது அவர்கள் அங்கு இடம்பெற்ற வன்முறைகளுக்கு அந்த நடைமுறை அரசு மேற்கொண்ட வன்முறைகளுக்கும் நடைமுறை அரசு மேற்கொண்ட அதாவது மனித உரிமை மீறல்களுக்கும் ஒரு தண்டனையாக அந்த தேர்தலை பயன்படுத்தியிருந்தார். அதாவது தங்களுக்கு அந்த வாக்கை தங்கள் இனத்தையும் தங்கள் மக்களையும் காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தியிருந்தார். இதுவும் அதே போன்றது. இந்த மாஸ்டர் கூறியது போல இந்த பொது கட்டமைப்பு என்றது இது ஒரு ப்ராஜெக்ட். அதாவது இந்த அரசு தலைவர் தேர்தல் ஒரு ப்ராஜெக்ட். இதற்கு அவர்கள் இதற்கு மக்களை ஒருங்கிணைப்பதற்கான பணியை செய்வதும் மக்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டுதலை அவர்கள் செய்கிறார்கள். இது அரசியல் கடந்து அப்பாற்பட்டது. இது மக்களுடனான அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இது இப்படியே நடைமுறையாக இது தொடரப்போகும். இது பலப்படுத்தப்பட வேண்டும், பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், மக்களுடன் கிராம மட்டத்தில் அவர்கள் பணியாற்ற வேண்டும், தொடர்ச்சியாக வருகின்ற அரசியலிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும். என்றால் அரசியல் இல்லாமல் அங்கு எதுவும் இல்லை. அப்ப மக்களுடனான அதாவது கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லுவது அந்த அடிமட்டத்தில் இருந்து ஒரு அரசியல் புரிந்துணர்வை ஏற்படுத்துவது அல்லது ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதனை இந்த அரசு தலைவர் தேர்தலில் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இப்ப பலருக்கு பிரச்சனை என்னென்று சொன்னால், இந்த அரசு தலைவர் தேர்தலில் குறைந்தளவான மக்கள் வாக்களித்தால் என்ன செய்வது? அது எங்களை இப்ப நீங்கள் தேசியம் தன்னாட்சி என்று வைத்து நிற்கும் போது சிறிய அளவிலான மக்கள் வாக்களித்தால் அந்த உங்களோட தேசியம் தன்னாட்சியை மக்கள் நிராகரித்ததாக முடியும் என்று அப்படி காரணம் தேடுகிறார்கள். யார் என்று சொன்னால் இதற்கு எதிரானவர்கள் அந்த காரணங்களை தேடுகிறார்கள். இன்னொரு காரணம் தேடுகிறார்கள் என்றால் விடுதலை புலிகள் அப்படி சொல்லவில்லை என்று. விடுதலை புலிகள் இப்ப இல்லை. 10 வருஷத்துக்கு முதல் எடுத்த முடிவு அரசியல் சூழ்நிலை இப்ப இல்லை. அரசியல் என்றது ஒரு டைனமிக் சேஞ்ச். இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு மாறும். பாருங்க, 15 வருட கால ஆட்சியில் இருந்தவன் ஜனவரி மாதம் 3/2 பெரும்பான்மையை பெற்று வந்தவன் ஜூலை மாதம் நாட்டை விடு, ஆகஸ்ட் மாதம் நாட்டை விடு தப்பி விடுறான். அதுதான் அரசியல் என்றது. அரசியல் எப்பவும் மாறும், எந்த நிலையிலும் மாறும். நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அப்ப இவ்வாறான காரணங்கள் அடுக்கி செல்லப்படுது. இப்ப இது நாங்கள் பல காலங்களாக திட்டமிட்டு இதுக்கான வேலைகளை செய்யவில்லை. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இலங்கை அரசு தலைவர் தேர்தலில் அமெரிக்கா போன வருடமே ஆரம்பித்து விட்டது அதன் வேலையை. இந்தியாவும் அப்படித்தான்.
தென்னிலங்கை கட்சிகளும் அப்படித்தான். நாங்கள் இப்பதான் தேடி வந்து இருக்கின்றோம். அப்ப முதல் எடுத்த எடுப்பிலேயே எங்களுக்கு எல்லா மக்களும் ஆதரவு தரணும் என்று எதிர்பார்க்க முடியாது என்றால் முதல் மக்களுக்கு அதனை விளங்கப்படுத்தி அந்த ட்ரெடிஷனுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். விடுதலை புலிகள் ஆரம்பித்த போது ஒரு 5 பேர் தான். அவர்களுக்கு சாப்பாடும் இல்லை என்றால் மக்கள் ஆதரவில்லை, சாப்பாடும் இல்லை. அதாவது தலைவர் கூட ஒரு தடவை சொல்லி மரவள்ளிக்கிழங்கும் பச்சை மிளகாய் தான் சாப்பிட்டேன். ஏன் அதுக்காண்டி நாங்க சொல்லுவோம் மக்கள் ஆதரவு இல்லை அப்படி விட்டுட்டு போங்க. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், வேற வழி இல்லை. அதை கட்டி எழுப்ப வேண்டியது நீங்கள். இது நாளைக்கு உங்கள் அடுத்த சந்ததிக்கு ஒரு பாடம். அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்னென்றால் ஒரு 1000 புத்தகங்களை அவங்க வாசித்து எங்கள் வரலாறுகளை அறிவதை விட ஒரு சிறு சம்பவம் அவனுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தி போட்டு போகும். நாளைக்கு ஒரு தன் வளர்ந்து கேட்பான், ஏன் நாங்கள் பிரிம்பாக வாக்களிக்கிறோம் என்னும் போது, நாங்கள் முந்தி 2 தேசமாக இருந்தோம், இப்போது இந்த பிரித்தானியா வந்து எங்களை ஒருங்கிணைத்தது, எனவே இது சிங்கள அரச தலைவரை வந்து தமிழர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை. இரு தேசம் என்று சொன்னால் தமிழருக்கு ஒரு அரச தலைவர் இருக்க வேண்டும், சிங்களவருக்கு ஒரு அரச தலைவர் இருக்க வேண்டும், முடிஞ்சது. இதுக்கு அந்த குழந்தை போய் 1000 புத்தகங்களை வாசித்து பலரிடம் பல பிரசங்கங்களை கேட்டு பலரிடம் விளக்கம் கேட்க தேவையில்லை. ஒரு சின்ன செயல் அது இது கல்ச்சராக வளரும். இனி திருப்பி மீண்டும் மீண்டும் அடுத்த சந்ததிக்கு இது கடத்தப்பட்டு கொண்டு போகும். அப்ப அது எனவே இது வந்து முக்கியம். அடுத்ததாக நீங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களித்து போட்டு திருப்பவும் போய் சிங்களவர்களுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்குவதை நாங்கள் நியாயப்படுத்தவும் முடியாது. நன்றி அரசுகளே. ஆசிரியர் தலையங்கத்தில் நீங்கள் ஈழத்தமிழர் இறைமை தேர்தல் மேடையில் மீளுறுதி செய்யும் அளவுக்கே பொது வேட்பாளர் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அந்த ஒரே அலைவரிசையில் இருக்கிறீர்கள் என்றதை புரிகின்றது. ஆனால் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலர், குறிப்பாக தெற்கிலங்கையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பொது வேட்பாளர் குழி தோண்டி புதைக்கும் ஒரு செயல்பாடாக பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இது எந்த விதத்தில் மீள் உறுதி செய்யும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழரசு கட்சி என்பது ஈழத்தமிழருடைய வரலாற்றில் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு விடுதலை அமைப்பாக இருக்கவில்லை. அது ஒரு கட்சி அரசியலாகவே இருந்தது. இன்னும் சிறப்பாக கூறப்போவதாக இருந்தால், தந்தை செல்வநாயகம் அவர்கள் அமரர் ஜி பொன்னம்பலத்தினுடைய தமிழ் காங்கிரஸ் கட்சியில் அவரால் தான் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அவ்விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் இந்த பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் வந்து சோல்பரி அரசியலமைப்பை உருவாக்க முயன்று கொண்டிருந்த நேரத்தில் தெளிவான ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். 50-50 என்கின்ற கோட்பாடு. அதாவது உருவாக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இனத்துக்கு, சிங்கள இனத்துக்கு 50% இடங்கள் தான் ஒதுக்கப்பட வேண்டும். மிகுதியாக இருக்கிற 50% இடங்களும் இலங்கை தமிழர்கள், முஸ்லிம்கள், மலைய மக்கள் என்கின்ற தமிழ் பேசும் தன்மை கொண்ட மக்களுக்கான ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவ்விதமாக கூறியது. காரணம், அந்த சட்ட ஆக்கத்தில் வந்து சிங்கள பௌத்த பேரினவாதம் வந்து தனக்கான சட்ட ஆக்கங்களை செய்யாதவாறு தடை செய்கின்ற ஒரு தன்மையோடு அவர் சட்டத்தரணி என்ற முறையில் அதை மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு இன்னொரு அரசியல் கட்சியாக வளர்ச்சியடைகின்ற நோக்கில் இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக வந்து அவர் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய அவர்களுடைய யாழ்ப்பாண அரசினுடைய பின்னணியில் அங்கே இருக்கின்ற தமிழரசை நிறுவுகின்ற தமிழரசு கட்சி என்கின்ற அந்த கோட்பாட்டை முன்வைத்தார். ஆனால் அவ்விதமாக ஒரு தமிழரசு கட்சி என்ற கோட்பாட்டை முன்வைக்கின்ற பொழுது அகில இலங்கை தமிழரசு கட்சி என்று சொன்னார். அது வடக்கு கிழக்குக்கான யாழ்ப்பாண அரசின்ற அந்த தன்மையிலிருந்து முழு இலங்கைக்குமான அரசின்ற ஒரு திரிவுவாதத்தை சிங்கள பௌத்த பேரினவாதம் முன்னெடுப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. இவ்விதமாக ஏற்பட்ட அந்த பின்னணியில் தான் தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் காலாதி காலமாக போட்டியிட்டன. அந்த நேரத்திலே வந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இந்திய பாகிஸ்தானிய முதலாளிகள் தங்கள் வசமாக வைத்திருந்த நிலையிலிருந்து மீட்பதற்கு என்கின்ற அந்த அடிப்படையில் தான் 1949ஆம் ஆண்டு இலங்கை இந்திய
இலங்கை பாகிஸ்தானிய இந்திய பாகிஸ்தானிய குடியுரிமை சட்டம் கொன்றப்பட்டது. அப்பொழுது அது ஒரு பொருளாதாரத்தை மறுசீரமைக்கின்ற ஒரு தன்மை உள்ளதாக தான். இப்பொழுதும் கூட பொருளாதார மறுசீரமைப்பு என்ற பேரில் தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார மறுசீரமைப்பு என்ற பேரிலே கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்திலே ஜி பொன்னம்பலம் அவர்கள் அதனை ஆதரித்தார்கள். ஆனால் அது பின்னர் அந்த முதலாளிமார்கள் விசாக்கான கட்டணத்தை செலுத்தி அங்கு நிரந்தரமாக வாழலாம் என்று 2வது வாசிப்புக்கு வர்றதுக்கு இடையிலேயே மாற்றம் செய்யப்பட்ட பொழுது ஜி பொன்னம்பலம் அவர்களே பாராளுமன்றத்தில் 24 மணித்தியாலங்கள் உரையாற்றி இது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கு நாங்கள் எடுத்த முயற்சி அங்கிருக்கின்ற அப்பாவி தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வையும் வளத்தையும் பறிக்கின்ற தன்மை கொண்டதாக மாறிவிட்டது என்று எடுத்துக்கொண்டார். அந்த தன்மைகளை எல்லாம் எடுத்துக்கூறாமல் கட்சி அரசியலையும் நடத்தினார்கள் தமிழரசு கட்சி. அந்த அவிதமாக நடத்தின அந்த பின்னணியிலே அவர்கள் இன்றும் கட்சி அரசியல் தான் நடத்துகின்றார்கள். அதாவது கொழும்பை மையமாக வைத்து தங்களுடைய கட்சியை விதம் பலப்படுத்துகிற என்ற ஒரு தன்மையில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இன்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் மலையகத்திலே அண்ணாவுடைய காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றம் பெற்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இலங்கை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தவர்களும் தமிழரசு கட்சியாக்கள் தான் அந்த நேரத்திலே. அதே போலதான் பின்னர் தமிழக தேசிய விடுதலை போராட்டம் தோன்றிய பொழுதும் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அவர்கள் மனமுவந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன, அதற்கு என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதற்காக கூறுகின்றோம் என்றால் தமிழரசு கட்சி ஒரு காலத்தினுடைய தோற்றம். அந்த காலத்தினுடைய தோற்றத்திற்கு அரசு சொன்ன மாதிரி அரசியல் இயங்கியல் தன்மை கொண்டது. அந்த இயங்கியல் தன்மை கொண்ட அந்த அரசியலில் அவர்கள் ஒரு காலத்தினுடைய வகிர்வாதத்தை வைத்தார் என்பது உண்மைதான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அது 1978ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துடன் முடிவடைகின்றது. 1978ஆம் ஆண்டு ஜூன் மாசத்திலிருந்து 2009ஆம் ஆண்டு மட்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய நடைமுறை அரசில் தான் வாழ்ந்தார்கள். தமிழ் தேசிய தலைவர்களை மையமாக கொண்ட அந்த நடைமுறை அரசு தான் தமிழ் மக்களுடைய அனைத்து சட்ட அமுலாக்க நிர்வாக தன்மைகளையும் கொண்ட சீருடை அணிந்த முப்படைகளை கொண்ட அரசாக இருந்தது. ஆகவே அந்த அரசால் உருவாக்கப்பட்ட அந்த தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கின்ற தன்மையை பேணுகின்ற முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நாங்கள் இந்த தேர்தல் மேடையில் ஈழத்தமிழர் இறமை மீளுறுதி செய்யப்பட வேண்டும் சொல்வது. இந்த பொது வேட்பாளராக இப்பொழுது வந்திருக்கின்ற நேத்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அதாவது எந்த இடத்தில் மக்கள் போராட்டமாக மக்களுடைய விடுதலை அமைப்பாக செயற்பட்ட அந்த நடைமுறை அரசாங்கம் செயலிழந்ததோ அந்த இடத்தில் எந்த மாதிரியாக அந்த நிலை இருந்தது என்பதை உலகிற்கு எடுத்து சொல்லி அதனை மீளவும் மக்களுடைய இறமையை மக்கள் பெறுவதற்கான முயற்சியை இவர்கள் செய்ய வேண்டும். நேத்திரன் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கான அவரிடம் ஆளுமை இருக்கின்ற நீங்கள் கருதுகிறீர்களா? முதலில் அவர் தன்னளவில் உண்மையின் நேர்மையும் உள்ளவராக செயற்பட வேண்டும். அதனை என்ற காலை அவர் கொடுத்திருக்கின்ற செவ்வி உறுதிப்படுத்துகின்றது. அவர் என்று சொல்லியிருக்கிற 13வது திருத்தத்தை நான் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. அதே நேரத்திலேயே இந்த பொதுக்கட்டமைப்புகள் கூட அதில் கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்றும் அது குறித்து தாங்கள் பேசி அதற்கான ஒரு பொதுக் கொள்கை உருவாக்க வேண்டும் கூறியிருக்கிறார். ஆகவே அவர் 2004ஆம் ஆண்டு மட்டக்களப்புடைய பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்தவர். அந்நேரத்திலே தேசிய தலைவர்களுடைய காலம் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரியாக அந்த பிரச்சனையை அணுகிறது என்று. அதே நேரத்தில் அங்கு பயங்கரவாத தடை சட்டமும் அங்கு 6வது திருத்தமும் மக்கள் சுதந்திரமான முறையில பேசவோ எழுதவோ கருத்துக்களை வெளியிடவோ ஒன்று செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்பதும் தெரியும். ஆகவே இருக்கின்ற அந்த அதன் அரசு கூறுகின்ற தன்மை, அந்த அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இயங்கியல் மாற்றம், அந்த இயங்கியல் மாற்றத்துக்கு நின்று கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய கொள்கையும் வலியுறுத்த வேண்டும். அந்த கொள்கை மிக தெளிவான கொள்கை. அதை புதுவை ரத்தினதுரை அவர்கள் தமிழ்ல தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தலைமை கவிஞர் மிக 2 வரியில சொன்னார், இந்த மண் எங்களின் சொந்த மண், அவ்வளவுதான். அதில் வேற ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எதிராக வரையில், எங்களுக்கு எதிராக வரையில், வேறு நாட்டுக்கு எதிராக வரையில், ஒரு நாட்டுக்கு எதிராக இது இந்த மண் எங்களுடைய சொந்த மண். எங்களுடைய சொந்த மண்ணில நாங்கள் எங்களுடைய தேசியத்தோட எங்களுடைய தன்னாட்சியோட எங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியான வாழ்க்கையை எதிர்கொள்கிறோம். அதை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருந்தால் நாங்கள் கூட்டாக இணைந்து செய்வோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கின்ற மண்மீட்பு போரை முன்னெடுப்போம் என்று தான் அவர் சொன்னார். அந்த உண்மையை இவர்கள் சொல்கின்றதற்கான காலம் இது. அதை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டாலும் கூட அதை செய்வதற்கான அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் இருக்கு. இங்கு இது எந்த ஒரு அரசியல் சார்ந்ததா பார்க்க முடியாது. அங்க அந்த பொதுக்கட்டமைப்புல இருக்கிற பல்வேறு அரசியல் சிந்தனைகள் இருக்கின்றது என்பது தெரியும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை. ஜனநாயகத்திலே எத்தனை பல்வேறு சொன்ன விஷயம், அதாவது ஒரு நாட்டிலே
என்ன பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் தோன்றினால் அந்த நாடு வந்து வேந்தலைக்கும் கொலைகளை செய்கின்ற அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு திருக்குறளை கூறுவார். ஆகவே அந்த பல குழுக்களாக ஜனநாயகம் வந்து மக்களை பிரித்துவிடும். மக்களை பிரிக்கின்ற பொழுது மேலாதிக்க சக்திகள் ஒவ்வொன்றும், அது உள்நாட்டு மேலாதிக்க சக்தியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மேலாதிக்க சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த பல்குழுக்களை ஒருவர் மோதுகின்ற ஒரு மோதல் களமாக மாற்றுவார்கள். அந்த மோதல் களமாக மாற்றி மக்களை செயலக்க வைத்துவிட்டு தாங்கள் மக்கள் மேலான மேலாண்மையை, குறிப்பாக பொருளாதார மேலாண்மையை நிறுவுவார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்கள் மேலான பொருளாதார மேலாண்மையை தான் நிறுவி இருக்கிறது. அதாவது தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த மண்ணிலே நின்று கொண்டு மிக துணிவாக கூறுகின்ற சிங்களவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் தான் இந்த நாட்டிலே முக்கியத்துவம், முன்னுரிமை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்குள் நான் இந்த மண்ணை வந்து பொருளாதார யுத்த பூமியாக மாற்றுவேன். யுத்தம் தான் செய்தவர் இப்பொழுது வந்து அரசியல் யுத்தத்தில் தங்களே கிடைத்த சாதகத்தன்மையை வைத்துக்கொண்டு பொருளாதார யுத்தத்துக்கூடாக மேலும் வந்து இறமை அளிக்க போறேன் என்பதை மிக தெளிவாக கூறுகின்றார். இந்த ஒரு சூழலில் அதற்காகத்தான் அவர் கூறினார், தன்னுடைய சில நண்பர்களுக்கு கூறினார்களாம், தமிழை போய் படியுங்கள், தமிழகத்தில் 1 ட்ரில்லியன் பொருளாதார வளம் இருக்கிறது, அங்கே போய் உழையுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். அதான் நீங்கள் கூறுவது போல் அந்த நாட்டில் பெற்றிருக்கின்ற தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவது நோக்கம் இல்லை, பொருளாதாரத்தினூடாக வளர்ப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது இல்லையா? அது ஒன்று. அடுத்த கட்டத்தில் இந்தியாவினுடைய கோட்பாடும் அதுதான். இந்தியா வந்து இன்றைக்கு வந்து எங்கள் பக்கத்தில் வந்து பௌத்த விகாரிகளை வந்து பிக்குகளும் படைகளும் சேர்ந்து மீளவும் புனரமைத்து நிலங்களை அபகரித்துன்னு சொல்கின்றார்கள் என்றால் இந்த ஆலோசனையை கொடுத்தது இந்தியா கூப்பிட்டு நாங்கள் பௌத்தத்தையும் இந்து மதத்தையும் 2 கண்களாக பேண போகின்றோம், நீங்கள் பௌத்தத்தை அங்கு வளர்ப்பதற்கான நிதியுதவிகளை அளிப்போம் என்று சொல்லி அளித்த வாக்குறுதியின் பேரில் தான் தொடங்கப்பட்டது. அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், நாங்கள் வந்து பொருளாதார, இப்ப தமிழ்நாட்டில் கூட பொருளாதார தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சி உரிமை ஒடுக்கப்படுகின்றது என்பது அண்ணாவை கூறிய ஒரு கருத்து. அந்த அடிப்படையில் தான் இந்த எல்லா இடத்திலும் பொருளாதாரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற பின்னணியில் தான் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவது வழக்கம். ஆகவே அவரை விடுவோம் என்றால் இதைத்தான் அவரிடத்திலிருந்து வேறு ஒன்றையும் எதிர்பார்க்க முடியாது. அவர் யாரோ அதை தெளிவாக நேத்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் போட்டியிடுகின்ற சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் எல்லோரும் அவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். தமிழ் விடுதலை புலிகளை அழித்தோம், கட்சிகளை பிரித்தோம், சரியா, நாங்கள் அதிலிருந்து மாற மாட்டோம் என்று அதே நிலையத்தான் பேசுகின்ற என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக எந்தவித பயனும் இல்லை என்பதை பற்றி தான் அவர் கூறுகின்றார். அதே நேரத்தில் இன்னொரு விடயம், அதாவது எல்லோருக்கும் தெரிந்தபடியும் 1972ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மே மாதம் 22ஆம் தேதியுடன் தமிழர்கள் வந்து அரசற்ற தேசியனமாக மாற்றப்பட்டார்கள் என்பது. அவை அரசற்ற தேசியனமாக மாற்றப்பட்ட தமிழர்களின் மேல் அன்றிலிருந்து இன்று வரை ஸ்ரீலங்கா பாராளுமன்ற முறைமையில் அல்லது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முறைமையில் நடத்தப்படுகின்ற இந்த தேர்தலும் அவர்களுக்குரிய தேர்தலாக அமைய மாட்டாது. ஆனால் தமிழ் மக்கள் அதனை எதிர்த்து போராடுவதற்கான அந்த சக்தியை இந்த 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தாலையும் 1983ஆம் ஆண்டு 6வது திருத்தத்தாலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து தாயகத்தில் முற்றாக மறுத்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் தமிழர்கள் ஒருங்கிணைப்பு குழுக்களாக சேர்ந்து போராடுகின்ற தன்மை தாயகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் தமிழர்களை பிரிவினவாதிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் தனது ஆதரவு நாடுகளுடன் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த முறைமை மூலமாக தடுத்திருக்கின்றது. இவ்விதமான சூழலில் அந்த போராட வேண்டிய, அந்த எடுத்துரைக்க வேண்டிய மக்கள் வெளியே வந்து செயற்படாதவாறு தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது நடைமுறை, இதுல எந்த விதமான ஒரு மறைப்பும் இல்லை. அப்படியான சூழலில் மற்ற மக்கள் வந்து இந்த தன்மையை கட்டுடைக்கிறதுக்கான மாற்று அரசியலை ஏற்படுத்தித்தான் அந்த மாற்று அரசியலுக்கு கூட தான் இந்த தன்மையை கட்டுடைக்கலாம். 15 வருடங்களாக கட்டுடைக்கப்பட முடியாமல் இருக்கின்ற ஒன்று. எப்பயும் பொழுது சொல்வார்கள், ஒரு இறுக்கமான படுமுடிச்சு விழுந்துட்டு என்று சொன்னால் அந்த படுமுடிச்சுக்கு எதிரான ஒரு படுமுடிச்சை மேலே நாங்கள் ஏற்படுத்தித்தான்
நீங்க எல்லோருமே அதிகமாக வந்து பள்ளிக்கூடங்களில் ஸ்கவுட்ஸில் இருந்தவர்கள். அதனால தெரியும், ஸ்கவுட்ஸில் அதைத்தான் சொல்லுவார்கள். அதாவது ஒரு படுமுடிச்சு விழுந்துட்டு இருந்தால் அந்த படுமுடிச்சை நாங்கள் மேலே முறுக்கி மேலும் படுமுடிச்சாக்க முடியாது. அதற்கு பதிலாக அதற்கு எதிரான திசையில் அமைகின்ற படுமுடிச்சை மேலே போட வேண்டும். அந்த படுமுடிச்சை போடுவதன் மூலமாக தான் அந்த கட்டை தளர்த்தலாம். ஆகவே இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற இந்த தமிழ் மக்கள் பயங்கரவாதிகள், தமிழ் மக்கள் பிரிவினவாதிகள் என்ற இந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைப்பு தடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையை உடைப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் முறையிலான ஒரு தன்மையின் தேவையாக இருக்குது. அதே நேரத்தில் பகிஷ்கரிக்க விருப்பம் உள்ளவர்கள் பகிஷ்கரிங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பகிஷ்கரிக்கின்ற அதே நேரத்திலே அங்கே இருக்கின்ற குடியேற்றப்பட்டிருக்கின்ற சிங்கள குடியேற்றங்களும், அங்கு நிலப்படுத்தப்பட்டிருக்கின்ற படையணிகளும், அங்கே இருக்கின்ற மற்ற தமிழர் அல்லாத மக்களும், அதே நேரத்திலே தமிழ் தேசியத்துடன் முரண்பாடாக அங்கே வாழ்ந்து இருக்கின்ற மிகச்சிறிய கூட்டமும் இவர்கள் வாக்களிக்கத்தான் போகின்றார்கள். அந்த வாக்களிப்பை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் தமிழர் பக்கத்தில் நடந்ததுன்னு சொல்லத்தான் போகின்றார்கள். ஆகவே அது நீங்கள் பகிஷ்கரிக்க விரும்புவது நல்ல விடயம், பகிஷ்கரிங்கள். ஆனால் அந்த பகிஷ்கரிக்கிற வாக்கும் அளிக்கப்படுற வாக்கும் ஒன்றா சேருகின்ற பொழுதுதான் அவ்வளவு மக்களும் எதிராக இருந்தார்கள் என்ற உண்மை வெளிப்படும். ஆகவே எங்களுக்குள் நாங்கள் வந்து இந்த சில்லறை சண்டைகளுக்குள் நுழையாது எல்லா மக்களும் ஒரே நோக்கத்துடன் செயற்படுகின்றார்கள். வழிகள் மாறுபடுகின்றது. ஜனநாயகத்துக்குள்ளாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனநாயகத்தில் எல்லோரையும் இணைத்து செல்ல வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது. அந்த தன்மைகளை உணர்ந்து கொண்டு நாங்கள் வந்து எந்தெந்த வழிகளில் எல்லாம் எங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி தன்மைகளை நிலைப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். நாடுகளுடன் பேசுவது, நாடுகளுடன் வந்து உரையாடுவது, நாடுகளின் புலனாய்வு துறைகளுடன், நாடுகளின் படைப்பிரிவு தலைமைகளுடன் பேச வேண்டிய தேவை, வெள்ளம் மிகப்பெரிய தேவைகள் இருக்கின்றன. என்றால் எந்த ஒரு நாடும் இன்றைய காலகட்டத்திலே வெளிநாட்டு கொள்கையில் பாராளுமன்றத்தால் நடத்தப்படுவதாக வரலாறு இல்லை. இப்பொழுது இங்கு பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று. இவ்வளவு ஜனநாயக பாராளுமன்ற முறையினுடைய தாய் என்று சொல்லப்பட்ட பிரித்தானியாவிலே ஒரு கட்சி பாராளுமன்ற ஆட்சியை ஏற்று ஒரு மாதம் முடிவதற்குள் இங்கு வந்து மிகப்பெரிய நிறமுள்ள மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் தலைவிக்க பார்க்கிறோம். ஐரோப்பா முழுக்க இந்த தன்மை இருக்கின்றது. ஆகவே இன்றைய உலகில் மிகப்பெரிய இக்கட்டான அரசியல் சூழ்நிலை இருக்கின்றது. இது ஒரு பக்கம் இருக்க, மற்ற பக்கத்திலே உலக அணுவாயுத யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம் இந்த நேரம் தோற்றம் பெறுவதற்குரிய முறையிலே இஸ்ரேலிய பலஸ்தீனிய பிரச்சனையும் இங்கே ரஷ்ய உக்ரைன் யுத்தமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு காலகட்டத்தில் சர்வதேசத்து தன்மை தளம்பிக் கொண்டிருக்கின்றது. சர்வதேசம் இன்று வந்து எந்த ஒரு நாட்டினுடைய பிரச்சனைகளும் நேரடியாக தலையிட்டு நீதியான, நேர்மையான, உண்மையான ஒரு தீர்வையும் கொண்டு வர முடியாது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு பற்றி இந்த அனைத்துலக நீதிக்கான நீதிமன்றத்தில் எத்தனையோ இன அழிப்புத்தான் என்ற நிலப்பாடுகள் தீர்ப்பாக வெளியிடப்பட்டது பொழுதிலும் கூட இஸ்ரேல் பிரதமர் கூறியவாறு செப்டம்பர் மாதம் மட்டும் நாங்கள் பலஸ்தீனிய விடுதலை இயக்கம் எல்லாத்தையும் அழிப்போம் என்ற தன்மையோடு ஒரு செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். யாருமே தடுக்க முடியவில்லை. இதே நிலை இலங்கையில் ஏற்படலாம். இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. அப்ப அவ்விதமான தன்மையில் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை ஒருங்கிணைக்கின்ற தேவைக்காக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்பது அந்த ஆசிரியர் இலங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். பொது வேட்பாளர் இனி புறக்கணிக்கின்ற என்றாலும் முடிவு ஒன்றுதான். புறக்கணிக்கருடைய நோக்கம் சிங்களவருக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இங்கே பொது வேட்பாளருடைய நோக்கமும் அதுதான். ஒரு தமிழ் ஒரு பிரதிநிதியை நிறுத்தி எங்களுடைய நிலைமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய காரணம். அவர்கள் களம் தோன்றிவிட்டது. அதாவது ஜனநாயக போராட்டங்களும் ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது அந்த களத்தில் எப்படி நாங்கள் எங்களை நிலைநிறுத்துகின்ற முக்கியமே தவிர சிங்கள அரசியல் கட்சிகளை பாருங்கள், எல்லோரும் ஒன்றாக வருவார்கள். இன்னும் இப்ப 27 பேர் கட்டுப்படம் செலுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது பாருங்கள், இவர்கள் இத்தனை பேர் விட்டு விலகி அவர்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். இருந்து பாருங்கள், நடக்கும் கட்டாயமாக. நன்றி பாஸ். கருத்து வேறுபாடுகள் என்று நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருந்துதான் ஆக வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தால்தான் அதிலிருந்து தெளிவை நாங்கள் கொண்டு வரலாம். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த கால அரியநேத்திரன் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அவரிடம் ஒரு சரியான பார்வை இருக்கின்றது, சரியான ஒரு தமிழ் மக்கள் தொடர்பான சிந்தனை இருக்கின்றது என்பதை அவதானித்திருக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வடக்கு கிழக்கு இணைப்பு இருக்கின்றது. எதை நாங்கள் வந்து எங்களுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோமோ, அதாவது தாயகம் உரிமையானது
தென் தமிழீழமும் எங்களுடன் இணைந்த ஒரு மிகப்பெரிய ஆற்றல் என்பதை அவருடைய இந்த பொது வேட்பாளர் தன்மை உலகுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதோடு ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களிடம் தெளிவான பார்வை இருக்கின்றது. இவர்களிடையே கூட்டு ஒற்றுமை இருக்கின்ற என்பதையும் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இதை ஒரு நாண்டிக்கிறேன் அரசவர்களை இப்ப உங்களிடம் வருகின்றேன். அதாவது அரியநேத்திரன் அவர்களுடைய இந்த பொது வேட்பாளருக்காக அங்க இறங்கி இருக்கின்ற இந்த நிலைமை, அவருடைய கருத்துக்கள் இப்ப மாஸ்டர் கூறியிருந்தார், தமிழரசு கட்சி காலத்தின் தோற்றமாக இருந்தது மாஸ்டர் கூறியிருந்தார். ஆனால் அவர்களில் சிலர் அந்த காலத்தின் தோற்றத்தில் அதன் பின்னர் வருகின்ற மாற்றத்தில் மாறுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா போன்றவர்கள், அரியநேத்திரன் போன்றவர்கள், அவர்களுடைய இந்த நல்ல சிந்தனை ஓட்டங்கள் இது தமிழ் அரசியல் பரப்பில், தமிழ் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நேரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா இங்கே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நடக்கின்ற செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது? உண்மைதான். என்று சொன்னால் இதில் பலருக்கு கன்ஃபியூஷன் வர மாதிரி தான் கேள்விகளை கேட்கிறார்கள், விவாதங்களை முன்வைக்கிறார்கள். விடுதலை புலிகள் அவ்வாறு சொல்லவில்லை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு அதனை இல்லாது செய்வதற்கு காரணத்தை தேடுகிறார்கள். இது ஒரு சிம்பிள். இதுல நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போய் இதை ஆய்வு செய்து இதுக்கு விளக்கம் கேட்க தேவையில்லை. நீ சிங்களவனுக்கு வாக்களிக்கிறியா தமிழனுக்கு வாக்களிக்கிறியா அவ்வளவுதான். இதுல நீங்கள் முடிவெடுக்க வேண்டியதுதான். மற்றது நீங்க நேர்மையாக சொல்லலாம். இப்ப சாணக்கியன் சுதந்திரனை பாருங்கள், அவர் நேர்மையாக சொல்கிறார் சிங்களவனுக்கு தானே முடிஞ்சு தலைவர் என்றால் தமிழர் சிங்களவர்களுடன் சேர்ந்து இயங்குகிற தமிழர்களும் இருக்கிறார்கள். இப்ப எத்தனையோ ஓட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. எத்தனையோ இப்ப அரசியல்வாதிகளே முன்னர் இப்ப நீலம் திருச்செல்வமும் லக்ஷ்மண் கதிராமர் எல்லாம் அவர் ஒரு சிங்களவராகத்தான் செயற்பட்டார். தமிழ் பேரை வைத்திருந்தாலும் அவர் சிங்களவராக செயற்பட்டார். ஆனால் அவர்களை போற்றலாம் என்றால் அவர் நேர்மையாக நடந்தார். ஆனால் நீ ஒரு சிங்களவனுக்கு வாக்களிச்சு போட்டு தேசியம் பற்றி கலைக்காத. ஏனென்றால் உண்ட தமிழன் உண்ட வேறுபாடுகளை களைந்து உண்ட ஒரு இனத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாத நீ எல்லாம் என்னென்ன தேசியம் பேசி உங்களுக்கு விடுதலையை பெற்று தருவேன்? அதுதான் சிம்பிளான கேள்வி. நாளைக்கு ஒரு குழந்தையும் அதைத்தான் கேட்கும். நீ அவனை இப்ப 2 பேர் நிக்கிறாங்க, இதுல ஒருத்தன் சிங்களவன் ஒருத்தன் தமிழன். நீ இப்ப 30-40 வருஷமா இல்ல 70 வருஷமா எங்கட இனத்துக்கான தமிழ் தாயத்துக்காக போராடுற. அப்படி என்றால் தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள். அதுதான் தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்க. புரிஞ்சிருந்தால் தானே யாரு தமிழ் தேசியம் அவர்களது நெஞ்சில இருந்தால் தானே. அது என்னென்று சொன்னால் இப்ப சில பேர் அரியநேந்திரன் மீது கூட விமர்சனத்தை வைக்கிறார்கள். அப்ப இன்னொரு சாரார் என்னிடம் கேட்டார்கள், இந்த பொது வேட்பாளரோடு நிக்கிற குழு ஒரு முன்னர் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட குழுவினர் அப்படி இப்படி. அப்ப நான் சொன்னேன், நீ அதை செய்திருந்தா ஏன் அவன் வர போறான்? இப்ப என்னிடம் ஒருத்தர் கேட்டார், ஒரு போராளி தான். அவர் கிட்டத்தட்ட 23 வருடம் இருந்தவர், கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர். 9 தடவை காயப்பட்டதும். அப்ப அவர் சொல்லுவார், 9 தடவையும் வடக்கில் தான் நான் காயப்பட்டேன். அப்ப அவரை ஒரு புத்தக வெளியீட்டுக்கு கூப்பிட்டாக்க அப்ப சொன்னாரு, நட்ட தனக்கு போக விருப்பம் இல்லை. நான் கூறினேன், நீங்கள் தகுதியானவர்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விலகிக்க ஒரு தகுதி இல்லாதவன் அதை நிரப்பிடுறான். அதற்கு பிறகு வெளியில நின்று கொண்டு அவன் அதை செய்யல இதை செய்யல என்று கூவதால் இந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் போகுங்கள், அந்த இடத்தை நீங்கள் எடுத்து அதிலிருந்து நீங்கள் உங்களால் செய்யக்கூடிய சேவையை நீங்கள் செய்யுங்கள். அப்ப இதில் நிக்கிற குழுவினர் அப்படி இப்படி என்ன நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? அப்ப நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இப்ப இதுல 2 சாய்ஸ், இதுல வேற வழி இல்லை. நீ தமிழனுக்கு வாக்களிக்க போறியா சிங்களவனுக்கு வாக்களிக்க போறியா? முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்னட்ட வராதவங்க தேசியம் காய்ச்சிக்கொண்டு இனிமேல் நீங்கள் உலக சிங்கள. அப்ப மௌனமாக இருந்தாலும் அதுக்கு புதுவரத்தினதுரை என்ன கிளீனா சொல்லிட்டார், உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை இல்லை. நீ தமிழனுக்கு வாக்களிக்க கள்ள மௌனமாக இருந்து போட்டு யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்றால் அது உதாரணமாக சிங்களவனுக்கு அதான் சரி. இப்ப உதாரணமா பாருங்கள், பல அமைப்புகள் கூட நாடு கடந்த அரசாங்கம் கூறியிருக்கிறது பொது வேட்பாளரை ஆதரியுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏனைய அமைப்புகள் இதுவரையில் எந்த அறிக்கையும் புலம்பெயர் அமைப்புகள் வெளியிட்டதாக இல்லை. சில வேளை நான் பார்க்க தவறி இருக்கலாம்.
உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னும் 2 வரையும் காணவில்லை. இந்த அமைப்புகள் தாயகத்தில் இருக்கின்ற அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவை. இப்ப இங்க இருக்கிற அமைப்புகள் என்ன, பிரித்தானியாவில் நாங்கள் நாடு கேட்டு பிரிஞ்சு இருக்க போறோம், அல்லது பிரித்தானியாவில் எங்களுக்கு அரசியல் ஒடுக்குமுறை நடக்குது அமைப்புகளை தொடங்கி வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையே. இது அத்தனையும் தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுப்பார். அப்ப அந்த அரசியலில் நீங்கள் காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும். நீங்கள் அந்த சிட்டிங் டாக்குன்னு சொல்றது, அதாவது ஒரு ஜடங்களாக இருந்துட்டு போக முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யவும். ஆனால் இன்று வரையிலும் இந்த அமைப்புகள் வாயை திறக்காமல் இருப்பது காரணம் என்னென்றால், உண்ட தமிழ் வேட்பாளரையே நீ அதனை ஆதரிப்பதற்கு விருப்பமில்லை. அப்ப பொய்யாகத்தானே செய்கிறீங்கள், பொய்யாகத்தான் நடக்கிறீர்கள், போலியாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னும் போது இப்ப அந்த அந்த பெரிய மனிதரே எத்தனையோ, அதாவது அவரை தேசிய தலைவரை கொல்ல திரிந்தவங்களே பிரிஸ்டலுடன், ஏன் சிவராமும் அப்படித்தான் அரவணைத்துக் கொண்டார். எங்களுக்கு ஒரு நன்மை நடக்க போகுது என்னும் போது அவர் சிங்களவர்களுக்கு கூட அந்த மனுஷர் கையை நீட்டி இருக்கிறார். இப்ப விக்ரமா கருணாநாதனா இப்போது இறந்தார். அவர் தமிழர் இல்ல, சிங்களவர். ஆனாலும் அவர் ஒரு மனிதர். அப்ப உங்களுக்கு என்னென்றால், இப்ப நீங்கள் அரியன் என்ற குறப்பிடிக்கிறீர்கள், நிற்கிறவர்களை குறப்பிடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒன்று மட்டும் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்தது இன்னொரு விடயம், 2 நன்மைகள் எங்களுக்கு. ஒன்று, எங்கள் நாட்டுக்கான ஒரு அரச தலைவரை தமிழர்கள் ஒரு அணியில் நிற்கிறார்கள் என்றதை காட்டுது. 2வது, இந்த போலிகளை இனம் காட்டுகின்றது, இவர்கள் தான் என்று. அப்ப இது இலகுவானது. நாளைக்கு இந்த அமைப்புகள் யாரும் இங்க தேசியம் கதைச்சு கொண்டு செல்வார்களாக இருந்தால் மக்கள் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை என்னென்றால், நான் என்ற அடுத்த சந்ததியைத்தான் நான் கூறுகிறேன், உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்படி போலியான அமைப்புகளுடன் நினைத்து விட்டு நாளைக்கு அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, பூகோள அரசியலும் அடுத்தது தெரியாது. இப்ப அமெரிக்காவும் இந்தியாவையும் ஒன்றா ஜெயிக்க போறோம்னு சொல்லி திரிகிறாங்க. இப்ப கனடாக்காரன் சொல்லியிருக்கிறான், இந்தியா என்ற தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தான. இன்றைக்கு பங்களாதேசத்திலேயும் பாகிஸ்தானையும் இந்தியாவையிலும் இலங்கையிலும் இடம்பெற்ற ஆட்சி மாற்றம் இந்தியாவுக்கு எதிரானது. அப்ப இதுக்குள்ள நாங்கள் உங்களோட பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கொண்டு தவறாக வழி நடத்தி நாளைக்கு கொண்டு போய் கோர்ட் கேஸ் என்று நிறுத்தாமல் அரசியல் தெளிவாக இருக்கிற அமைப்புகளை இனம் காண்றதுக்கும் ஒரு ஆசிட் டெஸ்ட் என்று கூறலாம். சிறப்பு சிறப்பு. நாங்கள் மாஸ்டர் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போம். மிகவும் சுருக்கமாக ஒரு கேள்வி உங்களிடம். அதாவது நீங்கள் கூறினீர்கள் தமிழர்களுக்கான பொது கொள்கை தேவை என்ற விடயத்தை அரியநேத்திரன் அவர்கள் கூறியதாக நீங்கள் கூறினீர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களுடன் நான் ஒரு 9-10 மாதங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது அவரும் இதை வலியுறுத்தியிருந்தார். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் பொது கட்டமைப்பு அதற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறீர்கள்? வழிவகுத்தால் அது முக்கியமாக கொண்டு வருவது இவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? சுருக்கமாக. அரியநேத்திரன் அவர்களுடைய ஒரு வரியில் இதற்கான விடை இருக்கின்றது. அவர் மிக தெளிவாக சொல்கின்றார், தமிழ் தேசிய இனத்தின் விடிவுக்காக பல லட்சம் மக்களையும் போராளிகளையும் இழந்துள்ள நாம், இதான் விட அல்ல, லட்சம் மக்களையும் போராளிகளையும் இழந்துள்ள நாம். அப்ப நாம் யார் என்பதை அவர் சொல்கின்றார். ஒரு பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதியாக, ஒரு தன்னுடைய இறமையை மீளுறுதி செய்கின்ற மக்களுடைய பிரதிநிதியாக நிற்கின்றேன் என்பதை கூறுகின்றார். கூறிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்கின்றார். இந்நிலையில் பல அரசு தலைவர்களை கண்டு ஏமாற்றமடைந்த நிலையில் இன்னும் பேரம் பேசத்தான் போகின்றோமா? இங்கு அந்த பொதுக் கொள்கை உருவாகிறது. அதாவது இந்த பேரம் பேசுகின்ற இந்த தன்மையிலிருந்து விடுபட்டு எங்களுக்கான இயங்கியல் தன்மையான அரசியல் கொள்கையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த அரசியல் கொள்கை இந்த தப்பி வாழ்ற பொறிமுறை, அதாவது சர்வைவல் மெக்கானிசம் என்கின்ற ஒன்று அங்கே இருக்கின்றது. எல்லோருக்குமே நாங்கள் எங்களுடைய மண், அந்த மண் என்பதும் அது அந்த தாயக தேசிய தன்னாட்சி உரிமை எங்களுடைய எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை அந்த மக்கள் வாழ முடியாதவாறு அவர்கள் தப்பி வாழ்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வாழ்கிற நிலையில் அனைத்துலக நாடுகள் எல்லாம் அதனை அனுமதித்த நிலையில் இருக்கின்றது. அந்த நிலையிலிருந்து அந்த சர்வைவல் மெக்கானிசத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு நிச்சயமாக அதுக்குள்ள பயிர்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. நாங்கள் பயிர்க்கின்ற பொழுது எங்களுடைய கொள்கையினுடைய தெளிவை வெளிப்படுத்துகின்றோம், அது நல்ல விடயம். ஆனால் எல்லா உலக நாடுகளும் என்ன சொல்கின்றன? ஈழத்தமிழர்களுக்கு ஜனநாயக அரசியல் பங்கெடுக்க விருப்பமில்லை,
ஆன காரணத்தினால்தான் அவர்கள் சிங்கள அரசாங்கத்துடன் முரண்படுகின்றார்கள். இது கூறுகின்றார்களா, கூறவில்லையா? இப்ப 15 வருஷமாக இதை மாற்றுவதற்கு ஏதாவது செய்யக்கூடியதாக இருந்ததா? இதுவரையும் இல்லை. இந்த சூழலில் அந்த மக்களே கூறுகின்றார்கள், நாங்கள் ஜனநாயக அரசியலும் பங்கெடுக்கின்றோம். ஆனால் அந்த ஜனநாயக அரசியல் எங்களுக்கு வேட்பாளராக வருபவர்கள் எவர்கள் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மக்களையும் 2 கைகளையும் தூக்கி கொண்டு நிர்வாணமாக பிள்ளைக்கு முன்னால, பிள்ளை தந்தைக்கு முன்னால, இளையவர்கள் முதியவர்களுக்கு முன்னால, முதியவர்கள் இளையவர்களுக்கு முன்னால நிர்வாணமாக வாங்கல் என்று நிர்வாணப்படுத்திச்சதோ எந்த சிங்கள தலைமைகள் எங்களுடைய 1,76,000 பேருக்கு மேற்பட்ட மக்களை இனப்படுகொலை செய்து அதுதான் தன்னுடைய அரசியல் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டு நிற்கின்றதோ அந்த வேட்பாளர்கள் அங்கே வருகின்றார்கள். இவர்கள் அறகலிய போராட்டக்காரர்களை தவிர மிச்ச எல்லாருமே இந்த நேரத்திலே அங்கு பங்கெடுத்தவர்கள். ஆக இந்த சூழ்நிலையில் எவ்விதமாக நீங்கள் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மக்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலையும் பெறுகின்றது. அதுதான் இப்போ இந்த பொதுக்கொள்கை என்பது அதுதான். அதாவது பேரம் பேசிய அரசியல் போதும், இயங்கியல் அரசியலுக்கு வருவோம். இயங்கியல் அரசியல் வருகின்ற பொழுது நாங்கள் தேச நிர்மாணத்தை செய்ய வேண்டி வரும். அந்த நேஷன் பில்டிங் ப்ரோசஸ் என்று வருகின்ற பொழுது எல்லா இடத்துல இருக்கின்ற தமிழர்களையும் அவர்களுடைய துறைசார் நிலைகளிலும், அவர்களுடைய பொருளாதார வளம் சார் நிலைகளிலும், அவர்களுடைய புத்திஜீவித்தனத்திலும், அவர்களுடைய உண்மையான நேர்மையான மண்ணுக்காக உழைக்கின்ற அந்த உறுதியின் அடிப்படையில் இணைப்போம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த பொதுக்கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. அற்புதமான விளக்கத்தை தந்ததற்காக நன்றி மாஸ்டர். இங்கே பொது கட்டமைப்பு, பொது வேட்பாளர் ஒரு ஆரோக்கியமான விடயமாக தமிழர் அரசியல் பரப்பில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இதுவரையில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நிலைமையைத்தான் பார்த்தேன். சுய லாபத்துக்காக, கட்சி லாபத்துக்காக செயல்பட்ட நிலைமைகளைத்தான் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு 7 கட்சிகள் சேர்ந்து, குடிசார் அமைப்புகள் சேர்ந்து இவற்றை செயல்படுத்துகிறார்கள் என்றால் ஆரோக்கியமான ஒரு அரசியல் முதிர்ச்சி வருவதை, மெதுமெதுவாக வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து சரியான பாதையில் நகர்ந்து செல்வதற்கு இவர்கள் பயணிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு கொண்டு வருகின்றனர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மூத்த ஆய்வாளர் தமிழ் அறிஞர் பெற்றுமார் மாஸ்டர் அவர்களுக்கும், போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.